மகளே வணக்கம் மகளே. இன்றைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ போகிற ட்ரெண்டிங்கான நியூஸ் வந்து லஞ்சங்கள் வேண்டினம் ஜிஎஸ் வீரநிறங்களில் சாராயப்பத்திரம் கேட்குறார் அப்படின்னு சொல்லி எங்களோட மக்கள் குற்றச்சாட்டுகளை வந்து முன்வச்சு கொண்டிருக்கிறோம். அதே சமயம் நான் அவைகளுக்காக வக்காலத்து வாங்கல, ஆனால் எங்களோட மக்களும் வந்து எப்படி பெல்ட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் இளவங்கை. வாங்க வீடியோக்குள்ள. ஒரு வாகனமோ நாங்கள் ஆட்டோவோ எங்கள்கிட்ட வந்து ஒரு ஆட்கள் எதிர்க்கணும்னு சொல்லி சொன்னால், தம்பி ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு போகணும், இல்லைன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அங்கே வந்து ஏதாவது ஒரு அளவில் ஏறுறாங்க. ஆனால் ஏறி எங்களை முதல் கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? இந்த வேலையை வந்து அளவில் வேகமாக முடிக்கணும் தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் எதுவும் கொடுத்துக்கிட்டு செய்யலாமா, வேகமாக எடுக்கலாமா என்றதான் முதல் கேள்வி. சரியா? அதுதான் முதல் கேள்வி. அப்போ இப்படி வந்து நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் அவங்களோட டைமுக்குள்ளே நீங்கள் அதை வேகமாக செய்யணுன்றதுக்காக நீங்களே காசை கொடுத்து நீங்களே அலுவலகம் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு, இன்றைக்கு ஒரு ஆட்சி மாறின உடனேயும் ஒரு சட்டத்திட்டங்கள் புதுசாக வந்த உடனேயும் வந்து இன்றைக்கு பொங்கி கொண்டு எழுதுறீங்க. சரியா? அவங்க பிள்ளை செய்தாலும் அவங்க லஞ்சம் பண்ணுறது பிள்ளை, ஆனால் அதை லஞ்சம் நீங்கள் கொடுத்து காட்டுறது உங்களில் மிகப்பெரிய விலை. சரியா? இன்றைக்கு காசு இருக்கிற நீ வந்து நீங்கள் உண்ட வேலையை வேகமாக முடிச்சு கொண்டு போவேன். இந்த காசு இல்லாமல் இருக்கிறவன் என்ன செய்வான்? இன்றைக்கு நீங்கள் வந்து பெரும்பாலான இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து காசு இல்லாதவன்றதுக்கு அது 100க்கு வந்து 95%, ஒரு 5% தான் இந்த காசு இல்லாமல் இருக்குன்றதை நாங்கள் பார்க்கலாமே தவிர, யாழ்ப்பாணத்தானட்டு எல்லாத்தையுமே காசு தான் வச்சுருக்காங்க. சரியா? அப்போ நீங்கள் உங்களோட வேலைகளை நீங்கள் முடிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட போயிட்டு வேறு பக்கத்தால் போய் நீங்கள் காசுகளை கொடுத்து உங்களோட வேலைகளை வேகமாக முடிச்சு கொண்டு வந்த பிறகு நீங்கள் வந்து இப்போ வந்து லஞ்சம் கேட்கணும், அது செய்யணும், இது செய்யணும், இதை நீங்கள் ஜோக்கியம் பண்ண மாதிரி. அதை எங்களோட மக்கள் வந்துருக்காங்க தானே, எங்களோட மக்கள் வந்து டைமுக்கு டைம் பெல்ட்டி அடிப்பாங்க, மாறுவாங்க. எங்களோட மக்கள் அதுதான். ஏன்னு சொன்னால் எங்கட உங்களுக்கே தெரிஞ்சிருக்குதா 2009க்கு முன்ன இருந்த மக்கள் எப்படி, 2009க்கு பிறகு இருந்த மக்கள் எப்படி இருக்கணும், ஈழத்து மக்கள் எப்படி இருக்கணும்ன்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதுக்காக நான் வந்து கவர்மெண்ட்டுக்கோ இல்லை அரசாங்க அதிகாரிகளுக்கோ லஞ்சம் பெற்றார்களுக்கோ நான் ஆதரவு இல்லை. ஆனால் நீங்களும் பிழையாக இருக்கிறீங்கன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரியா? நீங்களும் பிழை செய்கிறீங்க. சரியா? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து வேகமாக முடிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து காசுகளை கொடுத்து நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணி போட்டு கடைசியாக வந்து இன்றைக்கி லஞ்சம் பண்ணுறீனம், அது செய்யணும், இது செய்யணும், கவர்மெண்ட் சரியில்லை, அரசாங்க ஊழியர்கள் சரியில்லை என்றது சொல்கிறது வந்து இது ஒரு வந்து நீங்கள் உங்களோட பக்கத்தை மறைச்சி இன்னொருதெல்லாம் பழி போடுற மாதிரி. சரியா? இப்போ ஒரு இடத்த நீங்கள் போய்க்கல, ஒரு இடத்த நீங்கள் ஒரு வேலையை வேண்டாம் போகிறீங்க, ரைட், ஓகே, இந்த டைம் முடிஞ்சு நீ நாளைக்கு வா இந்த சிக்னேச்சர் வைக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லும்போது, நீங்கள் இன்னொரு பக்கத்தால் போயிட்டு இன்றைக்கு எனக்கு இந்த இது வேணுமே, இது சைன் தேவையே, பார்த்து பண்ணலாம், உங்களுக்கு நான் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி அந்த வேலையை நீங்கள் முடிச்சு கொண்டு வாரீங்கன்னு சொன்னால் அது அவரில் பிள்ளையா? நீ உண்ட தேவைக்காக நீ காசு கொடுத்து அந்த டைமை வந்து நீ அவருக்கு க்ளோஸ் பண்ணப்பட்ட டைமை விட மேலதிக டைமை வேண்டி வந்து நீ காசை கொடுத்து வேண்டி அதை நீ செயல்படுத்துகிறேன். அதுதான் உண்மையான விஷயம். சரியா? சரி, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயும் இதே தான். பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனால் கூட ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு டோக்கன் படி வருமானு சொல்லி சொன்னால் இல்லை, அதை விட வேகமாக நாங்கள் வேறோம்னு சொல்லி 50,000 1,00,000 காசை கொடுத்து நீங்கள் எடுத்து கொண்டு வாரீங்க. இதுதான் நடக்கிற உண்மை. சரி, டோக்கன் இப்போ நீ வந்து பெரிய இப்போ சட்டம் கதைக்கிற, உன்னை மக்கள் சட்டம் கதைக்கோ இல்லை அடுத்தவன் லஞ்சம் பண்ணுறான் அப்படி பண்ணுறான், அப்போ நீ ரூல்ஸை மதிச்சு நீ ரூல்ஸை மதிச்சு டோக்கன் படி, எனக்கு முன்னுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீ டோக்கன் படி நீ போக வேண்டியது தானே. உன்னோட காசு இருக்கிறேன்னு நீ லஞ்சம் கொடுத்து நீ உண்ட காரியத்தை செய்து கொண்டு வந்துட்டு இப்போ வந்து என்ன நிற்கிறீங்க என்னன்னு சொல்லி சொன்னால், லஞ்சம் பண்ணுறாங்க, லஞ்சத்தை இதுன்றாங்க, லஞ்சம் கேட்குறாங்கள் இல்லை, நீங்கள் கொடுத்து பழக்கிட்டீங்கள். சரியா? சரி, பிழை செய்கிறது வந்து ஒருத்தன் வந்து பிழை செய்கிறான்னு சொன்னால் அந்த பிழையை செய்கிறதுக்கு தூண்டுறதுனும் குற்றவாளி தான். அதுக்காக நான் வந்து அவங்களுக்கு லஞ்சம் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து பொடி பிடிக்கவும் இல்லை, அவங்கள நான் சரியானு சொல்லிடல. ஆனால் மக்களும் வந்து நீங்களும் யோசித்து சிந்திச்சு நடக்கணும். நீ ஒரு பணக்காரன், நீ வசதி படைச்சவன், நீ கொண்டே காசை கொடுத்து அளவில் முடிக்கிறான்னு சொன்னால் அவனை என்ன ஒருத்தன் வந்தால் அவன்கிட்ட இருந்தாலும் அவனை எதிர்பார்ப்பான். சரியா? அந்த நேரத்தில் நீ வந்து சரி வேலை டைமில் நீங்கள் போகிறீங்க, சரி அவர் செய்து தரையில்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ பொங்குறீங்கல்லானே, அந்த டைமில் அந்த இடத்துல நீ பொங்கன். நீ இது கவர்மெண்ட், நான் ரூல்ஸாக எல்லாம் வச்சுருக்கிறேன், நீ சைன் சிக்னேச்சர் வச்சு தான் ஆகணும்.
இல்லைன்னு சொன்னால் நான் பெரிய மேலிடத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ அந்த இடத்துல நீ ரூல்ஸாக கதைக்க வேண்டியது தானே. உனக்கு காய்க்கிறதுக்கு இன்னொருத்தால் உனக்கு பதிலாக வரணுமா? இதுதான் மக்களே உண்மை. சரியா? டைமுக்கு டைம் வந்து பெல்ட்டி அடித்து மாறாதீங்க. ஒரு நிலையாக வந்து ஒரு நிலையில் இருக்கணும். சரி, நாங்கள் இப்படித்தான், எங்களை இதுகள் இப்படித்தான்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டோம். நீ எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறது வந்து நீ எங்கள் மக்களுக்காக நீ வேலை செய்கிற, அப்போ நீ இந்த டைமில் நீ இதைத்தான் செய்யணும் என்ற மாதிரி நீங்கள் இருக்கு. நீங்கள் உங்களோட காய்க்க முடியுமா? இல்லை, நீங்கள் உங்களோட தேவைக்கு வந்து நான் பார்த்து பண்ணலாம். நாங்களே எத்தனை தடவை பார்த்துருக்கோம், இவ்வளோ பேரை கண்டிருக்கிறேன். நாங்கள் எங்களே வந்து வாகனத்தில் அந்த ஏறின உடனே கேட்பாங்க வந்து தம்பி இந்த அலுவலை கொஞ்சம் வேகமாக முடிச்சு தரலாமா, யாரையும் பிடிச்சி ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து இந்த அலுவலை கொஞ்சம் வேகமாக முடிச்சு தரீங்களே, இவ்வளோ பேர் எங்களை கேட்குறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டு உங்களோட தேவைக்கும் உங்களோட சுயநலத்துக்கும் வந்து உங்களோட டைமுகளுக்கு அந்த வேலை முடியணுக்கா நீங்கள் காசை கொடுத்து உங்களோட அலுவலர்களை நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டு இப்போ வந்து லஞ்சம் கேட்குறார், அதை கேட்கிறார், இதை கேட்கிறாருன்னு சொல்லி ஒரு பக்க சார்பாக ஏதோ நாங்கள் உத்தவர்கள், நாங்கள் வந்து எதுவுமே செய்யலை, அவர் தான் கேட்கிறார் என்ற மாதிரிக்கு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்குது. மக்களே, நீங்கள் மனச்சாட்சியோட நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பக்கமும் சரிவிலே பார்த்து நடக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். உங்களுக்கு ஒரு ஆட்சி ஒன்று வந்து உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு பலமான ஆட்சி வந்ததால் இன்றைக்கு வந்து நீங்கள் ஏதோ மக்கள் நல்லம் கவர்மெண்ட் தான் கூடாது, அரச ஊழியர்கள் வந்து லஞ்சம் பண்ணுறோம் அது பண்ணுற மாதிரி பெரிய பில்டப்புகள் எல்லாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இவ்வளோ காலம் நீங்கள் என்னத்தை செய்த நீங்கள் ஒவ்வொரு அலுவலகங்களுக்கு போய்களையும் உங்களோட வேலைகள் வந்து வேகமாக முடியணுன்றதுக்காக இடைக்குள்ள ஒரு ஆளை பிடிக்கிறது, இடைக்குள்ள ஒரு ஆளுக்கு காசை கொடுக்குறது, அதை செய்து இதை செய்து நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட அலுவலகம் நீங்கள் முடிச்சு கொண்டு இன்றைக்கு வந்து பெரிய குற்றங்கள் நடக்குது. லஞ்சம் கேட்கணும், லஞ்சம் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் லஞ்சம் கேட்கணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள். இது நியாயமா? அதுக்காக வந்து நாங்கள் வந்து லஞ்சம் பேட்டுறவங்களுக்கு நாங்கள் ஆதரவு பிடிக்கல. நாங்களும் ஒரு சாதாரண ஒரு டிரைவர் தான், நாங்களும் ஒரு தொழிலாளி தான், எங்களுக்கு இங்கே ஒரு இதுவுமே இல்லை. நான் நியாயத்தை சொல்லி கொண்டிருக்கேன் உங்களுக்கு. சரியா? தேள் கொட்டினா திருடன் பொத்தி கொண்டிருக்கின்ற மாதிரி நீங்களும் பிழை செய்கிறீங்க. மக்களை, நீங்களும் பிழை செய்கிறீங்க. நீங்கள் உங்களோட பிள்ளையால் தான் அங்கே இன்னும் மேலே இன்னும் பிழை நடக்குது. இப்போ நீ வந்து கதைக்கிற மாதிரி இப்போ வந்து பெரிய பொங்கி எழுதுறீங்க தானே, எழுதுகிற மாதிரிக்கு நீங்கள் அந்த உங்களோட டைமுக்கு வேலை முடியலையா? நீ எங்களுக்காக தானே வேலை செய்கிற, இந்த டைமுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த சிக்னேச்சர் வை எனக்கு முடிச்சுத்தான்னு சொல்லி அந்த இடத்துல நீங்களே பொங்க முடியலை. உங்களால் பயம் அப்போ இப்போ எங்கே போனது உங்களுக்கு அந்த பயம் எல்லாம்? நீங்கள் முதல் மக்கள் நீங்கள் திருந்தினா சரியா, மிச்சம் எல்லாமே சரியாக வரும். மக்கள் வந்து ஒற்றுமையாக வந்து ஒன்றுபட்டு செயல்பட்டீங்கன்னு சொன்னால் மிச்சம் எல்லாம் சரியாக வரும். நீங்கள் மக்களுக்குள்ளேயே நீங்களே வந்து ஒரு பகுதி ஒரு பக்கமும் ஒரு பகுதி இன்னொரு பக்கமும் இருந்து கொண்டு குழப்பவாதிகள் குழப்பி கொண்டு ஒவ்வொருத்தரும் சாட்டி கொண்டு ஒவ்வொருத்தரும் குற்றம் குறைய சொல்லிக்கொண்டு இங்கே வந்து ஒருத்தன் விரல் நாட்டு நீட்டி கதைக்கிற அளவுக்கு இங்கே ஒருத்தனுமே ஜோக்கியம் கிடையாது. சரியா? ஒவ்வொருத்தர்லையும் ஒரு பிள்ளையை வச்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் மொத்தமாக வந்து இது எங்களை திருத்தினாலே ஒழிய மற்றபடிக்கு நீங்கள் வந்து கூவி கதைச்சி அங்கே ஒன்று நடக்க போக கிடையாது. இதுதான் உண்மையான நிலவரம். நீங்கள் லஞ்சம் கொடுக்குறது உங்களோட தேவைகளுக்காக லஞ்சம் கொடுக்குறத முதல் நீங்கள் நிப்பாட்டுங்க, மிச்சம் எல்லாமே தானாக நடக்கும். நன்றி.